ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம அந்த முன்னாடிலாம் வந்து குண்டு வச்சு வட்டமாக வச்சு விளையாடுவோம்ல, அதில் ஒன்றா போட்டு லாஸ்ட்டில் ஒரு குண்டில் மட்டும் நிப்பாட்டுற மாதிரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டாரில் வந்து விளையாட போகிறோம். அந்த குண்டில் வந்து லாஸ்ட்டில் ஒன்று எப்படி நிப்பாட்டுறதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நான் விளையாண்டு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்குலாம் பிடிக்கும். கண்டிப்பாக 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேமை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த கேம் பிடிக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒன்றில் எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலை அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் இந்த நட்சத்திர விளையாட்டு விளையாட போகிறோம். அந்த குண்டு விளையாடுறது இப்போ இல்லை அப்படின்னா அதே மெத்தடில் இப்போ இது நம்ம வீட்டிலேயே யூஸ்ஃபுல்லாக விளையாடலாம். நான் வந்து மொச்சப்பேர்லாம் வச்சு கூட விளாண்டுருக்கேன், கல் இல்லை அப்படிங்கிறனால. வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாரில் வந்து அந்த எல்லா கார்னர்லையுமே ஃபஸ்ட்டு அந்த கல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே அது ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து 4 சைடு மட்டும் வச்சுட்டு ஒரு சைடு எம்டியாக விட்டுறணும். இந்த கேமோட ரூல் என்ன அப்படின்னா, நம்ம அந்த குண்டு விளாட்றப்ப ஒரு கல்லை தூக்கி முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கல்லை எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம விளாட போகிறோம். முன்னாடி இருக்கிறத போட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிறத எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு கல்லை வந்து நிப்பாட்டணும். அதுதான் இந்த கேமோட ரூல். உள்ளே வந்து எந்த ஒரு சைடுனாலும் நம்ம எம்டியாக விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த சைடு எம்டியாக விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் விளையாட போகிறேன். நான் வந்து ஒன்றில் நிப்பாட்டனா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே இந்த கேம்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலில் அவங்க வச்சு விளையாடுறத காட்டிலும் இந்த மாதிரி நிறைய பிரெயின் கேம்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக விளையாண்டு முடிச்சுட்டேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2ல் வந்து நின்றுச்சு. நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், லாஸ்ட்டு 1 வரல. நெக்ஸ்ட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் விளாட்றாங்க. அவங்க ஒன்றில் நிப்பாட்டுறாங்களான்னு பார்க்கலாம். நான், என் தம்பி, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. 2 இப்போ 2 தான் வந்திருக்கு. நான் விளையாடுறியா? இப்போ என் தம்பி விளையாடிட்டு இருக்கான், அதையும் பாருங்கள். அந்த அங்கேருந்து எப்படி அங்கே போகும், இடையில ஒன்று இருக்கு. அவ்வளோதான், எப்படி வைக்க முடியும்? இங்கே ஒன்று இருக்கு, முடிஞ்சு. கேம் க்ளோஸ். 3 நாங்கள் 3 பேரும் சேர்ந்து விளாண்டு 3 பேருமே சேர்ந்து இதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி ஒன்றில் நிப்பாட்டுறதா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த சொல்யூஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வச்ச மாதிரி வச்சுட்டு இப்போ ஒன்றா எடுக்கிறேன். இதுக்கு வந்து என்ன ட்ரிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லா கார்னரையும் வந்து நம்ம எடுத்துறோம். எல்லா கார்னரையும் எம்டி பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நமக்கு ஈஸியாக ஒரே ஒரு காய் தான் நிற்கும். ஒரே காயில் நிப்பாட்டவும் லாஸ்ட்டாக நான் விளாடுவேன் நீ விளாடுவேன்னு சொல்லி மாற்றி மாற்றி என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக நல்ல அந்த டைம் வந்து அன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெண்ட் ஆச்சு. உண்மையிலே வந்து ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தோம் இந்த மாதிரி விளையாடும்போது. ஆளுக்கு ஒரு பக்கம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்படி குடும்பத்தோடு நம்ம உட்காந்து விளையாடும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்களும் வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளாண்டதை நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீயாவது இங்கே நிப்பாட்டின, நான் இங்கே இந்த ஸ்டார் என் பாயிண்டில் நிப்பாட்டியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.